ஹலோ கைஸ், உங்களில் பல பேர் ஹோட்டல் போனீங்கன்னா கீ ரோஸ்ட்டு, கீ பொடி தோசை, கீ ஊத்தாப்பம், இப்படி கீன்னு நெய்யிலேயே மிதப்பீங்க. மதியானத்தில் லஞ்சுக்கு போனால் கூட பொடியும் நெய்யும் இருக்கா அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் எழுந்ததும் காலையில் கீயை ஒரு ஸ்பூன் எடுத்து, அதாவது நெய்யை எடுத்து ஹாட் வாட்டர்லையோ இல்லை அவங்களுடைய டயட் ஜூஸ்லையோ மிக்ஸ் பண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டு. கேட்டால் கீன்றது நல்ல ஃபேட்டு, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பல ஆடில் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் உடம்புக்கு கெடுதல், நெய் நல்லது, தேங்காய் எண்ணெய் நல்லது இப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பிளைண்டாக நம்புறீங்கன்னா எஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் டென்டி கோ. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ தான் நான் இந்த பிக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எஸ், ஒரு எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எண்ணெய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மெயினான ஒரு காம்போனன்ட் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஃபேட்டி ஆசிட். எஸ், அந்த ஃபேட்டி ஆசிடில் 2 வகை இருக்குது. நல்ல ஃபேட்டி ஆசிட், கெட்ட ஃபேட்டி ஆசிட். ஸோ அந்த நல்ல ஃபேட்டி ஆசிடுக்கு பேர் தான் UFA, அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். கெட்ட ஃபேட்டி ஆசிடுக்கு பேர் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை ஃபர்தராக நம்ம மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ட்டு பிரிக்கலாங்க. இப்போது இந்த 3 டைப்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே இங்கே வாங்க. ஸோ இப்போது பேட் ஃபேட்டி ஆசிட்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், குட் ஃபேட்டி ஆசிட்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போது கீ, கோகனட் ஆயில், பாம் ஆயில், இது 3 மட்டும் கம்பேர் பண்ணுங்களேன். எதில் வந்து கெட்ட ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது? எஸ், ஆப்வியஸாக நெய்யும் கோகனட் ஆயிலும் கம்பேர் பண்ணும்போது பாம் ஆயிலில் உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட், பேட் ஃபேட்டி ஆசிட் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எதில் வந்து பேட் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். ஸோ அது ஒரு பாயிண்ட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. அது இருக்கட்டும். இப்போது நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு புதுசாக 3 பேக்கெட் வாங்குறீங்க. பாம் ஆயில் ஒரு பேக்கெட்டு, கோகனட் ஆயில் ஒரு பேக்கெட்டு, கீ ஒரு பேக்கெட். இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா பாம் ஆயில் தான் அங்கே நல்லது. அதுதான் இந்த ஸ்டடியில் ரீசெண்டாக இப்போ சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் ஏங்க எல்லாரும் வந்து பாம் ஆயில் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எஸ், தட் இஸ் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஃபேட்டி ஆசிட். இது அதிகமாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டா தான் அவங்களுக்கு டயபிட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, பிரெஸ்ட் கேன்சர், கிட்னி ப்ராப்ளம் மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதை பற்றி என்னன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயிலில் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அந்த ஃபேட்டி ஆசிடில் ஹைட்ரோஜனேஷன் நடந்தால், அதாவது அந்த ஃபேட்டி ஆசிடோட ஹைட்ரஜன் மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக மாறும். இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. பட் இந்த ஹைட்ரோஜனேஷன் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அது பாதியிலே நிற்கும். அந்த பாதியிலே நிற்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, பாதியிலே நின்று ஒரு உருவாயிருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட். இது ரொம்பவே கெடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆயிலுடைய டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஹைட்ரஜனேஷன் ஆரம்பிக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆயிலை எடுத்து கடாயில் ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது H+ இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஹைட்ரஜனேஷன் நடக்குங்க. ஸோ இந்த ஹைட்ரஜனேஷனில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உருவாச்சுன்னா அந்த எண்ணெய் சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, இது வந்து நெய்யும் கோகனட் ஆயிலும் கம்பேர் பண்ணுறதை விட பாம் ஆயிலுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் பாம் ஆயிலில் அதிகமாக உருவாகுங்க. அதனால தான் பாம் ஆயிலை மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இட் பிகம் மோர் டேஞ்சரஸ். எஸ், ஸோ இப்போ நான் சொன்னது வச்சு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்கெட் எடுத்து நெய்யும் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது 2த்தை விட பாம் ஆயில் எவ்வளோ சேஃபுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறுபடியும் பாம் ஆயிலை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் பாம் ஆயிலை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, நெய் கோகனட் ஆயில் மறுபடியும் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் உருவாகும். அது ஒரு பக்கம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாம் ஆயில் இட்ஸ் பெட்டர் தென் த போத். மறுபடியும் ரீயூஸ் பண்ணும்போது பாம் ஆயில் பிகம் மோர் டேஞ்சரஸ். இதுதாங்க கான்செப்ட். ஸோ ஃபைனலாக இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, நெய்யும் சாப்பிடக்கூடாதா, எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா,
நெய்யாக சாப்பிட்டுங்க, கோகனட் ஆயிலாக சாப்பிட்டுங்க, பாம் ஆயிலாக சாப்பிட்டுங்க, எது வேணால் சாப்பிட்டுங்க. ஆனால் மாட்ரேட்டாக சாப்பிடுங்க. எஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஃபேக்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஃபேக்சுவலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் லேர்ன் மெடிசன் இன் அவர் தமிழ்.